சார் ஒரு சில பெண்களுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள் அதிகமாகும் போது கூட அந்த வெளிப்படுது இல்லையா? அந்த சொல்லுவாங்க குடிக்கலாமா அப்படின்னு உங்க கேள்வி. அதாவது எல்லாமே கமெண்ட்ஸ் தான். இப்ப அணு என்ன கேக்குறாங்கன்னா, சரி வெள்ளைப்படுதல் இருந்தது பெண்களுக்கு நேச்சுரலா வருது, அதை நீங்க தொடக்கூடாது, குடிக்க கூடாது, பார்க்க கூடாது, கேட்க கூடாது, எல்லாமே ரைட், ஓகே, நியாயமான கேள்வி. ஆனா பெண்களுக்கு இயற்கையாவே வருது ஈஸ்ட்ரோஜன் சொல்றாங்கல்ல, அந்த லூப்ரிகேஷன் சொல்றாங்கல்ல, அதை குடிக்கலாமா இல்ல அதை சுவைக்கலாமா அப்படின்னா, அதுவும் நான் தான் சொல்றேனே. அதாவது எந்த ஒரு விஷயம் இப்ப கணவனுக்கு மனைவி மட்டும்தான், மனைவிக்கு கணவன் மட்டும்தான், இதெல்லாம் சைட் எஃபெக்ட் கிடையாது. நான் நிறைய எபிசோட்ல சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே போயிட்டு படுக்கறைக்கு கொண்டு போய் நீங்க செக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் ஏதாவது வாயோ வச்சு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட் வரும். நல்லா இதெல்லாம் சொல்ற கேட்டுங்க. கணவன் மனைவி மட்டும் ஆபீஸ்ல வந்தாருன்னா முதல்ல போய் குளிங்க. நீங்களும் பெண்ணா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செஞ்சிருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு சமைக்கல் அறைக்கெல்லாம் போய் வந்திருப்பீங்க, அப்படி போய் நீங்களும் நல்லா வாஷ் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா வாசனைகள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய இல்லறத்துல 2 பேரும் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கணவனுடைய உறுப்பை நீங்க சுவைக்கலாம், மனைவியுடைய உறுப்பை சுவைக்கலாம். அந்த லூப்ரிகேஷன் சப்போஸ் வாயில ஏதாவது பட்டாலோ இல்லை சுவைத்தாலோ உங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் வராது. நான் சொல்றது ரெகுலர் யூஸ் கிடையாது, ரேர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு. அதுவே எப்போ பார்த்தாலும் நான் பண்ணினே இருப்பேன், குடிச்சிட்டு போறீங்க, அது தவறு. ஆனால் பெரும்பாலும் வேண்டாம். அப்படி சூழ்நிலை வந்தால் வாயை சுத்தம் பண்ணிடுங்க, குளிச்சிருங்க, புரியுதுங்களா? பண்ணிட்டா கூட போய் கம்ப்ளீட் சுத்தம் பண்ணிட்டு வந்துருங்க, சரியாயிடும். ஓகே, கண்டிப்பா நேயர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 கொஸ்டினோட நாங்க 2 பேர் வரோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கரனும், உங்கள் சகானா மற்றும் பள்ளி. தேங்க்யூ சோ மச்.